ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்கள் ஃபீல்டில் அடிக்கடி வந்திருக்கலாம், வராமலும் போயிருக்கலாம், நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப்பும் பண்ணியிருக்கலாம். இவர் யார் என்னன்னு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க மக்களே. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா சோனம் வாங்சங். நம்ம எல்லாருமே நண்பன் படம் பார்த்துருவோம். அந்த நண்பன் படத்தில் வர கொசக்சி பசப்போன்ற கேரக்டர் இவரை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படம் தான் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இவர் தான் இந்த ரியல் லைஃப் கொசக்சி பசப்புகள். ஸோ இவர் ஏன் ரீசெண்டாக அதிகமாக பேசப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால 18 ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. இதுக்காக காக்ரோச் ஜனதா பார்ட்டி ரொம்ப நாளாக ப்ரொட்டஸ்ட்ல இருக்காங்க. அதில் ஒருத்தர் சோனம் வாங்சங்கும் உண்டு. ப்ரொட்டஸ்ட்னா சாதாரண ப்ரொட்டஸ்ட் இல்லைங்க, உண்ணாவிரதம் போராட்டம். அதுவும் எத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா 18 நாளாக ஒரு ஃபுட் கூட இன்டேக் பண்ணாமல் இருந்திருக்காரு. ஸோ கடைசி 2 நாளாக பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இவர் கண்டிப்பாக இறந்து போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைய வரைக்கும் இவர் போராடுறது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. ஒரு மீடியா கூட இதை பற்றி கவரே பண்ணல, எந்த மீடியாலும் இதை பற்றி பேசப்படல. அது போக கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் ஆஃப் ஆக்ஷன் கூட இதை பற்றி கண்டுக்க கூட இல்லை. 18 நாளாக ஒரு மனுஷன் சாப்பிடாம இன்னைக்கு இறந்து போகிற நிலமையில இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ்க்காக, அது போக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இன்னைக்கு நீட் எழுதின பாதி பேருக்கு இது நடக்குதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வைக்கிற டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 18 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்ததுக்கும் நீட் ஸ்டூடெண்ட் அஃபெக்ட் ஆனதுக்கும் யாராவது ஒருத்தர் பழி ஏற்றுக்கணும். இந்தியன் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும். இதுதான் இவரோட டிமாண்ட். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இவர் இறந்தாருன்னா நம்ம இந்தியன் டெமோக்ரஸிக்கே ஒரு அசிங்கம்.